எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க வச்சோம். ஆட்டுக்குடல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாங்க. ஆட்டுக்குடல் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டேங்க. 4 தடவைக்கு மேலே நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டேங்க. குக்கரில் போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாங்க. குக்கர் மூடி வச்சு விசில் விட்டுக்கலாங்க. விசில் 6 அல்லது 5 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் மட்டுக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. பொடியாக கட் பண்ணது 50 சின்ன வெங்காயம் இருக்குங்க. அதையும் சேர்த்திக்கிறேங்க. முழுசாக தாங்க சேர்த்திக்கிறேங்க சின்ன வெங்காயம். தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. தக்காளி 3 தக்காளி சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. பூண்டு ஒரு 15 பல் பூண்டாட்டம் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து இதெல்லாம் வணக்கிக்கலாங்க. பாருங்கள், ஏலக்காய் 2, பட்டை 3 துண்டு பட்டை, இந்த கல்பாசி, கிராம்பு சேர்த்திக்கிறேங்க. சோம்பு 1 ஸ்பூனாட்டம் சோம்பு சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி 1 ஸ்பூனாட்டம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. வணங்கட்டுங்க. வணங்கினா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வணக்கிறதுல நம்மளுக்கு ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வணக்கிக்கலாங்க. தீ கம்மியாக வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்திருக்கு பாருங்கள். வணக்கிட்டு தனியாக ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது கூடவே மட்டன் மசால் தூள் தாங்க சேர்த்திக்கிறேன். மட்டன் மசால் தூள் 2 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேங்க. மல்லித்தலை சேர்த்து இதோட அரைச்சிக்கிறேங்க. அரைக்கிறதுல சேர்த்து இதுவும் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து இதனால் கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆட்டுக்குடல், அந்த குடல் தாங்க சேர்த்திக்கிறேன். வேக வச்ச ஆட்டுக்குடலை எடுத்து சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேன். அடுத்து மட்டன் மசாலா தான் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும்போது கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அடுத்து பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு ஆட்டுக்குடல் குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆட்டுக்குடல் தண்ணி, அந்த தண்ணியவே சேர்த்திக்கலாங்க. தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். பத்தலைன்னு வேணால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் குடல் ஒன்று சேர்ந்து வரும்போது தண்ணி, இந்த குடல் தண்ணி வெந்த தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அது, இந்த குடலெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தலை தூவிக்கலாம். தூவி விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு சுட சுட ஆட்டுக்குடல் குழம்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆட்டுக்குடல் மெயினாக இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் தோசை தாங்க போட்டிருந்தோம் இன்றைக்கி. ஆட்டுக்குடல் குழம்பு வச்சு தோசை போட்டிருந்தோம். தோசையை ஆட்டுக்குடல் குழம்பும் சாப்பிட்டோங்க. மத்தியானமும் சாதம் வச்சு சாதம் சாப்பிட்டோம்.